World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஐயா அவர்கள் பேசுவதற்கு முன்பாக விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள எனது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை ஆசிரியரும் ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியினுடைய நிறுவனருமான திரு ராஜநிலை ராஜசேகர அவர்கள் வாழ்த்துறை வழங்கி வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்களையும் அவர்கள் வந்து சிறப்பு செய்வார்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மகிழ்வான காலை வணக்கங்கள். அதாவதுங்க என்ன சொல்கிறது, அதாவது ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு போய் இன்றைக்கி 5 நாள் மாநாடு விழா பிரமிப்பாக இருக்கிறது. என்னென்னா அன்றைக்கெலாம் ஒரு நாள் மாநாடு நடத்தினாலே ரொம்ப கஷ்டப்படணும். ஆக்சுவலாக உண்மை அதுதான். அந்த முதல் நாள் ஒரு நாள் நடத்தினாவே அவங்கள திருப்திப்படுத்த அனுப்பிச்சா போதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அன்றைக்கெல்லாம் நாங்கள்லாம் முதல் நாள் மாநாடு நடத்தும் போது அண்ணன் மந்திராஜகனன் தான் எல்லாமே என்னுடைய மாநாட்டுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து மாநாட்டை வந்து அதக்கலைப்படுத்தி விட்டார் அவர் மந்திராஜகனன். ஏன்னா அத்தனை பெரிய ஜோதிடர்கள், நான் சாதாரண ஆளுங்க. இன்றைக்கும் நான் சாதாரண ஆள் தான். நான் பெரிய அளவுக்குள்ள பெரிய வரல. இன்றைக்கும் நான் சாதாரண ஆள். சரிங்களா? இருக்கக்கூடிய மேலே ஜாம்பவான்கள்லாம் சாதாரண ஆளுங்களாம் இல்லைங்க, மிகப்பெரிய ஜாம்பவான்கள். சரிங்களா? அந்த வருஷத்தில் இப்போ மணிகண்டராஜ் ஐயா வந்துட்டுருக்காரு. அதான் உண்மை. என்னென்னா இப்படி பார்த்தவங்க அவரை இன்றைக்கி இப்படி பார்க்குறாங்க. அது பெரிய விஷயம். சரிங்களா? அது மிகப்பெரிய விஷயம். ஒரு காலத்தில் வந்து இப்போ மணிகண்டராஜ் அப்படின்றவங்க இன்றைக்கி அவரை பார்த்து அண்ணே வணங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து மிக இது. என்னையும் அப்படி தான், நானும் சாதாரண ஆள். இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்னா இதெல்லாம் காரணம் யாருன்னா ஜோதிடர்களுக்கு அடுத்தபடியாக ஆன்லைனில் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டியன் அவரும் தான் முக்கிய காரணம் எங்களுக்கு. ஏன்னா நான்லாம் இன்றைக்கி உண்மையிலேயே என்னை முதல்ல வந்து யூடியூப் சேனல் வழியாக என்னை காமிச்சு நானும் இருக்கிறேன் அப்படின்னு அடையாளப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் என்னை நண்பனா தோழனா சகோதரனா முத்துப்பாண்டியன் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காரு. அவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்களாம் ஒரு குடும்பமாக இருந்தோம், அப்படியே குடும்பமாக இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கோம், என்றைக்கும் இருப்போம் இப்படி. சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன இது முத்துப்பாண்டியன் இந்த இடத்துல சொல்லிடலாமா? இந்த ராஜநிலை டிவி வந்து மெயின் வந்து நாங்கள் ஒரு இது பண்ணோம். ஒரு சின்ன ஒரு இது மிஸ்டேக் நான் வந்து முன்கூட்டியே இவங்களுக்கு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன், நடந்திருக்கோம் நல்லபடியாக பண்ணிருக்கோம். இன்றைக்கும் வேறு லெவலில் போயிடுச்சு. அது வேறுங்க. அண்ணன் முத்துப்பாண்டியனும் மணிகண்டன் உள்ளே இருந்தாலும் வச்சுக்கங்களேன், இன்றைக்கி உலக லெவலில் கொண்டு போயிருப்பேன். அது இன்றைக்கும் அவங்களுக்கு எழுதி வாய்ப்பு கேட்டுகிட்டே இருக்கேன். வாங்க சார் முத்துப்பாண்டியன் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா ராஜநிலை டிவி உலக லெவலில் கொண்டு போயிடுவோம். அது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி கிட்டத்தட்ட கொஞ்சம் ஜனவரி 1லேருந்து கிட்டத்தட்ட 1,80,000 இன்டர்நெட் பாக்ஸில் ராஜநிலை டிவி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறதுல விரைவில் வந்து இன்னும் வந்து இப்போ அரசு கேபிளில் வந்து தமிழ்நாடு பூரா கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பொங்கலுக்குள்ளே அந்த முயற்சி நடந்துடும். அடுத்தபடியாக வந்து ரிலையன்ஸு மற்றும் ஏர்டெல்லுடைய இதுலேயும் பேசிக்கிட்டு இருக்குது. அதுவும் இதில் முடிஞ்சிடும். இதுக்கு மூல காரணம் வந்து முத்துப்பாண்டியனும் இவள் தான். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி முத்துப்பாண்டியனுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தலைவருக்கு அவருக்கும் நன்றி. இவங்கெல்லாம் இல்லைன்னா நல்லா இல்லை. சரிங்களா? நம்மளை வந்து இன்றைக்கி வெளியுறவு கொண்டு போய் இன்றைக்கி இந்த அளவுக்கு உச்சத்தில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் முத்துப்பாண்டியன். அடுத்தபடியாக மணிகண்டராஜ். இன்னும் அடுத்தபடியாக வந்தார்னா ஐயா மருதமலை குருஜி ஐயா. இந்த ராஜநிலை டிவி வந்து மருதமலை குருஜி ஐயா தலைமையில் தான் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்குது. ஐயா உண்மை தானே? ஐயா தான் இன்சார்ஜ் ஃபுல்லாகவே மருதமலை ராஜநிலை டிவிக்கு ஃபுல்லாக முழுக்க வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் நான் பேசுவேன். அதுக்கப்புறம் வாரத்தில் அதாவது மாதத்தில் ஒரு கருத்தரங்க என்ற ராஜநிலை கருத்தரங்க, மீதி எல்லாமே கிட்டத்தட்ட 28 நாளுமே ஐயாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடந்துட்டு இருக்குது. ஐயா யாரும் சொல்கிறாரோ அவங்க தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பெரிய இது அதுவுமே. சரிங்களா? இந்த நேரத்தில் வந்து ஐயா மந்திராஜகம் ஐயா, ஐயா சுயம்பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், ஆத்மா ஐயா அவர்களுக்கும்,
ஐயா இருக்கார். இவரெல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், என்னுடைய முதல் மாநாடும் அடுத்தபடியாக என்னுடைய வெற்றி. அதாவது எப்படினாங்க, என்னை வந்து ஒரு சில சோதனைகள் சூழ்ந்த நேரத்தில் என்னை அரவணைச்சு என்னை தூக்கிட்டு போய் நிறுத்தினார் ஒரு இடத்துல அப்படி சக்குன்னு. அந்த வெற்றி இன்றைக்கும் தொடர்ந்துட்டுருக்குங்க. ஆனால் எல்லாம் மறக்கவே முடியாது. ஆனால் இந்த வருஷம் என்னால் நான் அவருக்கு எதுவும் செய்ய முடியல. என்ன காரணம், இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணி படுத்தனால வெடிய கால நேரத்தில் இருந்துச்சு எதுவும் பண்ணக்கூடாதுட்டாங்க. இப்போவுமே கார் ஓடக்கூடாதுனாங்க. இப்போ டிரைவர் இல்லாதனால லேட்டு, டிரைவர் வருவார்னு பார்த்தா லேட்டு. நேரத்தில் நான் இங்கே காலைல 6 மணிக்கு வந்து உட்காந்துருக்க வேண்டியவன். இப்போ நானே பார்த்துட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கிங்க, வேறு வழி இல்லாமல். முதல்ல கார் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இது அண்ணனுடைய இதெல்லாம். இதெல்லாம் இல்லைன்னா என்னை வந்து வீழ்த்திருப்பாங்க சில இன்னும் தானே. அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் வந்து ஐயா அருள்வேல் ஐயா வந்திருக்காருங்க. அவர் ஐயா வந்து ஐயா பேர் ஐயா உள்ள வாங்கய்யா. ஐயா பன்னீர்சாமி உள்ள ஐயா வாங்க உட்காருங்கய்யா. வாங்க ஐயா. சிவசுப்ரமணியா பஞ்சபட்சி ஆசிரியர் சிவசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா. அனைவருக்கும் நம்ம ராஜநிலை குழுமத்தின் சார்பாக, ராஜநிலை ஜோதிட குழுமத்தின் சார்பாக மற்றும் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி சார்பாக அனைவருக்கும் பொன்னாடை பொறுத்தது. ஐயா முத்துப்பாண்டி ஐயாவும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கதாநாயகர் திரு சிவபிரகாசன் ஐயா அவர்களுக்கு நமது மருதமலை குருஜி அவர்கள் பொன்னாடை போற்றி ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி சார்பாக பொன்னாடை போட்டு செலுத்துவார் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். எண்ணற்ற அரசர்கள் ஆண்ட இந்த பூமியில் என் கணித அரசனாய் வலம் வரும் கலியுகத்து கர்ணனாம், ராஜநிலைக்கோர் ராஜாவாம், அன்னதானம் அளிக்கும் ஓர் அன்னையாம், ஜோதிட உலகிற்கோர் சுடரொளியாம், சொல் 1000 தந்த சொக்கனாம், ராஜநிலை ராஜசேகரையா. நீங்கள் கைபேசி எண்ணை வைத்தும் தொலைபேசி வாகனங்கள் என்னை அறிந்தும் பலனெடுத்து பலர் வாழ்வில் வழிகாட்டும் ஒளிவிளக்காய், வாழ்வில் வசந்தம் காண வழித்துணையாய், வாடிக்கையாளர்களுக்கு வரம் தரும் வள்ளலாய் உருவெடுத்து நித்திய ஜோதியே. என் கணித முறையில் வழிகள் பல கூறி வாழ்வளித்த வாசுதேவனே, உங்களால் இன்று பல மேடைகள் கண்டு புகழ் மாலைகள் தேடியுள்ளார்கள். ஆசானாய் தோழனாய் குடும்பத்தில் ஒருவராய் பயணிக்கும் பண்பாளரே, ராஜநிலை டிவி மூலம் இன்று தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஜோதிடத்தை பரப்புவதற்காக தன் முழு ஆற்றலையும் கொடுத்த வல்லுனரே, பல ஜோதிடர்களை வாழ வைத்து அற்புதத்தை செய்யும் மகா அற்புதமே, உயர் திரு ராஜநிலை ராஜசேகர ஐயா அவர்களை பெருமைப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.